வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள பூவராக பெருமாள் கோவில் தாங்க பார்க்க போகிறோம். கோவிலின் வலதுபுறமும் இடதுபுறமும் அழகிய சிற்பங்கள் சின்ன சின்னதாக செதுக்கியிருக்காங்க. நடனக்கலை, சண்டை பயிற்சி, இசை வாத்தியம் ஆகியவை தான் இங்கே அழகாக செதுக்கியிருக்காங்க. இக்கோவிலின் நுழைவாயிலில் 7 நிலை ராஜகோபுரம் உள்ளது. ராஜகோபுரம் 150 அடி உயரமாகும். நுழைவாயிலில் 2 பக்கமும் அழகிய பெண் சிலை எவ்வளோ அழகா தத்ரூபமா செதுக்கியிருக்காங்க பாருங்க. சிலையின் மேல் பகுதியிலும் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் கூடிய சிறந்த சிற்பமா செதுக்கியிருக்காங்க. இக்கோவிலில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் இடைக்கால சோழர்கள் திருப்பணிகள் செய்தனர். அதற்கு பின்னர் தஞ்சை நாயக்க மன்னரான அச்சுதப்ப நாயக்கரால் விரிவாக்கப்பட்டது. திராவிட கட்டிடக்கலையால் கட்டப்பட்ட கோவிலாகும். இக்கோவிலில் 100 மண்டபம் உள்ளது. இம்மண்டபத்தின் அடிப்பாகம் நல்லா விரிந்து பறந்திருக்கிறது. இத்தனை அகலமாக கல்லாலேயே மண்டபம் அமைந்திருப்பது அழகாக இருப்பதுடன் ஆச்சரியப்படத்தக்கதாகவும் இருக்கிறது. இக்கோவிலில் 16 கால் மண்டபமும் உள்ளது. நல்ல நுணுக்க வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்கள் இம்மண்டபத்தை தாங்கி நிற்கின்றன. திருப்பதி ஏழுமலையானின் பாதம் இங்கு உள்ளது. இது போன்ற பாதம் மேலையும் இருக்கு. வயதானவர்கள் படிக்கட்டு ஏற முடியாதவர்களுக்காக கீழே கொடுத்துருக்காங்க. கோவிலின் தல சிறப்பு என்னன்னு பார்க்கலாம். இங்கு பெருமாள் சால கிராமத்தால் ஆன சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். தானே தோன்றிய மூர்த்திகளை கொண்ட வைணவ தலங்கள் 8 ஆகும். அவற்றில் முதலாவது ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருப்பதி, வானமாமலை, சால கிராமம், புஷ்கரம், நைமிசாரண்யம், பத்ரிகாச்சரமம். அடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிற பூவராக சுவாமி சன்னதி ஆகும். கோவிலின் மேல் தளத்திலும் அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. கோவில் முழுவதும் சிற்பங்கள் நிறைஞ்சு இருக்கிறத பார்க்க முடியுது. இங்குள்ள தூண்ல குதிரை எவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க. குதிரையின் மேல ஒருத்தவர் ஏறி உட்காந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எவ்வளோ தத்ரூபமா செதுக்கியிருக்காங்க. இக்கோவிலில் உள்ள சிலைகள் எல்லாமே கற்சிற்பங்களா இல்லை கண்ணை கவரும் ஓவியங்களா என மெய் சிலிர்க்கின்ற மாதிரி தத்ரூபமா செதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இக்கோவிலுக்கு ஒரு முறையாவது வந்து இங்குள்ள சிலைகள் எல்லாம் பாருங்க. இக்கோவிலின் மூலவரான வராக பெருமானை வணங்கிட்டு போனீங்கன்னா வளமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இக்கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். பிரன்யாட்சன் என்ற ஒரு அசுரன் பூமாதேவியை கடலுக்கு அடியில் சிறை வைத்து விடுகிறார். பூமகளை காக்க திருமால் பன்றி உருவில் தோன்றி பாய்ந்து அரக்கனை கொன்று பூமாதேவியை மீட்கிறார். அந்த அரக்கனின் வேர்வை துளி விழுந்து இத்தலத்தில் குளம் உருவானது என்று கூறுகின்றனர். இறக்கும் தருவாயில் அரக்கன் தன் திசையை நோக்குமாறு கூறுகின்றார். இதனால் இத்தலத்தில் உள்ள வராகர் அவரது ஆசையை நிறைவேற்ற தன் முகத்தை தெற்கு நோக்கி திருப்பியபடி இருக்கிறார். அதே சமயம் அவரது உடல் பகுதி மேற்கு நோக்கியபடி உள்ளது. மேலும் பூதேவி கூறியபடி பூவராகர் தன் கைகளில் சங்கு சக்கரத்தை வைத்துக்கொண்டு காட்சியளிக்கிறார். இங்க உள்ள சிலையை பாருங்க, எவ்வளோ அழகா தலைப்பின்னலுடன் பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கு. மற்ற தலங்களை விட இத்தலத்திற்கென்று ஒரு பெரிய சிறப்பு உண்டு. ஆமாங்க, அது மத நல்லிணக்கத்தை காப்பதுதான். இக்கோவிலில் சிறப்பு திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும். 15 தினங்கள் நடைபெறும் இக்கோவில் திருவிழாவின் போது மாசி மக நாளில் உற்சவர் சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளு என்ற கடலோர கிராமத்தில் எழுந்தருளுவார். அங்கே தர்காவின் எதிரே பெருமாள் வரும்போது இஸ்லாமிய பெரியவர்கள் அரிசி, பூ, பழம் கொடுத்து மரியாதை செய்வார்கள். பிறகு புவனகிரி வந்து அங்குள்ள சௌராஷ்டிர சத்திரத்தில் சுவாமி தங்கி இருக்கும்போது
மத வேறுபாடின்றி அனைவரும் வந்து இறைவனை சேவிப்பார்கள் என்ற செய்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. இங்க படிக்கட்டு ஏறி மேலே வந்தோம்னா திருப்பதி ஏழுமலையான் அற்புதமாக இங்கு காட்சி தருகிறார் பாருங்க. இக்கோவிலில் தினசரி 6 கால பூஜைகளும் 3 ஆண்டு விழாக்களும் நடத்தப்படுகின்றது. தமிழ் மாதமான வைகாசி மாதமும் ஆங்கில மாதமான ஏப்ரல் மேயில் நடத்தப்படுகின்றது. இது மிக முக்கிய திருவிழாவாகும். சமய நல்லிணக்கத்தை குறிக்கும் இத்திருவிழாவின் போது தேரில் கட்டப்படும் கொடி இஸ்லாமியர்களால் வழங்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. திருமாலின் 10 அவதாரங்களில் இக்கோவிலின் மூலவரான வராக அவதாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். பூவராகமூர்த்தி 3 அடி உயரமே உள்ளவர். 2 திருக்கரங்களுடன் இடுப்பில் கை வைத்து கொண்டு நிற்கிறார். இடுப்பில் வைத்திருக்கும் கைகளில் சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தியவாறு இருப்பார். இங்கு சப்த கன்னியர்கள் இருக்கின்றனர். சப்தமார்களை வணங்கிய பின்பு இக்கோவிலின் குழந்தை வரம் தரும் அம்புஜவள்ளி தாயார் தெற்கு பக்கம் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி அமர்ந்தவாறு அருள் பாலிக்கின்றார். அம்புஜவள்ளி தாயார் ஆலயத்தின் பின்புறத்தில் தல தீர்த்தமான நித்திய புஷ்கரணி தீர்த்தமும் தல விருட்சமான அரச மரமும் இருக்கின்றது. நித்திய புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி அரச மரத்தை சுற்றி வந்து பெருமாளையும் தாயாரையும் உள்ளம் முருக வழிபட்டால் குழந்தை பெரு நிச்சயம் கிடைக்கும். வராக பெருமானை வணங்குவோர் நீண்ட புகழ், நிலைத்த செல்வம், நோயற்ற வாழ்வு, நீண்ட ஆயுள் பெறுவர். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.